ஒரு புது தொடக்கம் உங்கள் லைஃப்பில் இருக்க போது நல்ல செய்தியோடு தான் வருது. ஸோ அது என்ன ஒரு புது தொடக்கம், எந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு அந்த நியூ பிகினிங், அந்த புது தொடக்கம்ங்கிறது இருக்குது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆயில் போகலாம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் ஸ்பெஷலாக வந்துட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாட்களாகவே ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப 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 பொறுமையாக இருக்கீங்க. ஏன்னா அது வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக தான் போகுது. இப்போ உங்களோட ப்ரொஃபஷன் அப்படின்னாலுமே, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்க. நீங்கள் நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறீங்க, ஆனால் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக, அந்த போடுற எஃபோர்ட்ஸ்க்கு தகுந்த ரிசல்ட் இல்லை தான், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. அதுக்கு ரீசன் வந்து இது ஸ்பாயில் ஆகக்கூடாது, பொறுமையாக போனாலும் பரவாயில்ல, அது நல்லபடியாக போய் ரீச் ஆகணும், ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தெரியுது. அண்ட் ரொம்ப எனர்ஜி அதிகமாக வந்து கொடுத்துட்ருக்கீங்க அந்த ஒரு விஷயத்துக்கு. உங்களோட லைஃப்பில் இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இப்போது ஏதோ ஒரு கோலை நோக்கி அவ்வளோ எனர்ஜி போடுறீங்க, அவ்வளவு கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க, அது ஜெயிக்கும், அது நமக்கு நல்லபடியாக வந்து கை கொடுக்குன்ற ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சைட் பை சைடு வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போது அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும், இந்த இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்காத அந்த ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது உங்கள் பிளான்லேயே கிடையாத ஒரு விஷயம்தான். ஸோ அது திடீர்னு வந்து வருது. அண்ட் இந்த டைம் பீரியட்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்ல இருந்து உங்களுடைய நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதங்களில் வந்து மாற்றங்கள் வரலாம். பட் சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய இந்த பிஹேவியர் வந்துட்டு சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோவத்தை கிளப்பலாம், கொஞ்சம் ஒரு பிடிக்காதபடி வந்துட்டு சம்டைம்ஸ் இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் தட் நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக அவங்கள வந்து ஹர்ட் பண்ணணும்லாம் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வர்ற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான், ரொம்ப நல்ல ஒரு குட் நியூஸ் தான் சொல்லணும். ஆனால் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புரியாது, என்னன்னே புரியாது, ஒரு பயங்கர சந்தோஷமாக வந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் வருது. ஸோ இழந்த உங்களுடைய நம்பிக்கை, தைரியம், இது எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் அது ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப பெருசாக இல்லைனாலும் சரி, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்கும். ஓகே, இன்னும் நம்ம வந்து செய்யணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த டைம் பீரியட் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து உங்களுடைய இடமாற்றம் பிளான் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி வந்து கை கொடுக்கும். இல்லை ரொம்ப நாட்களாக பிளான்லேயே இல்லை, ஒரு சில பேருக்கு இடமாறுற பிளானே கிடையாது, ஸோ அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம இருக்கிற இடமே நமக்கு ஒரு அளவுக்கு ஓகே தான் அப்படின்றபடி இருந்தாலும் கூட ஒரு கொஞ்ச நாளைக்காவது ஒரு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வேலைகள், ஒரு விஷயங்கள், ஒரு வாய்ப்புகள் அப்படின்றதும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வர்ற அந்த நியூ சான்சஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஜென்ரல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் இல்லை உங்களுடைய பொசிஷன், இப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருக்கீங்களோ அதை தாண்டி அடுத்த இடத்துக்கு போகிறது. இது வந்து உங்களோட ஒரு ஆஃபீஸ் விஷயம், ப்ரொஃபஷனல் விஷயம் மட்டும் கிடையாது, ஜென்ரலாக லைஃபுக்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, பார்ப்போம். ஆனால் இந்த ஒரு நல்ல செய்தி வருது உண்மைதான். பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு சில பேருக்கு உங்கள் பிஹேவியர்ஸ் வந்து ஓகே அவ்வளோக்கு இம்ப்ரெஸ் பண்ணாது. பட் இட்ஸ் ஃபைன்.
ஸ்ட்ராங் ப்ரேயர்ஸ், ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பெல்ஸ், இந்த மாதிரியான நல்ல லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு வரணும், மாறணும் அப்படின்னு நீங்க செய்யற ஒரு பூஜைகள், ஒரு விஷயங்களும் வந்துட்டு இந்த டைம்ல ரொம்பவே கை கொடுக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட்டான மாற்றம் தான் நான் சொல்லுவேன். இந்த நியூ பிகினிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன வழிகளா இருக்கட்டும், ஒரு குட்டி டோர் ஓப்பனிங் மாதிரியே இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே நீங்க வர்றீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். ஆனால் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை ஐ கேன் see that 1 or 2 persons கிட்ட இருந்து நீங்க விலகி வருவீங்க. அவங்க வேற டைரக்ஷன்ல போவாங்க, நீங்க வேற டைரக்ஷன்ல போவீங்க. இப்போ வந்து நீங்க ஒரு குரூப்பா ஒரு விஷயம் செய்யறீங்க, இல்ல ரொம்ப கேங் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி நிறைய ஒரு ஜாயிண்டா இருக்கிறது, எல்லாருமே ஒன்னா இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தீங்க அப்படின்னா அதுல பிரிவினைகள் வரும். பட் என்னதான் இருந்தாலும் சரி, இது மேபி ஹர்ட் ஆகலாம், பட் அதெல்லாம் ஒரு நியூ பிகினிங்காக தான், ஒரு புது நல்ல தொடக்கம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறப்போ வந்து ஓகே நல்ல வாய்ப்பு வர மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்னொரு சைடும் வந்துட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமே, அப்போ அது எப்படி எனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு சில பேர் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நெக்ஸ்ட் சாப்டர் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் போவீங்க, உங்கள் கூட இருக்கவங்க வரமாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய கோல்ஸ் பிளான்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த டைம் பீரியட்ல எத்தனையோ பிளான்ஸ் வந்து ஒரு சில பேர் நீங்க மாத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால வந்து நிறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே தான் வந்துட்டு நடக்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த டைம்ல பார்க்குறப்போ ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், டிவைனாக இருக்கட்டும், உங்களோட ஆன்சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நல்ல பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஏதோ ஒரு கோயிலுக்கு வர வைப்பாங்க. அந்த கடல் சார்ந்த இடமாக இருக்கலாம், அந்த பிளேஸ்க்கு நீங்கள் போவீங்க, அங்கே இருக்க கோயிலுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ ஸ்ட்ராங்கான வேண்டுதல் வச்சுட்டு வருவீங்க. ஸோ இது வந்து நீங்கள் போகிற பிளான் இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் நிறைய டைம் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, தடைகள் வந்திருக்கும், திடீர்னு அதை அப்படியே விட்டுருப்பீங்க, சரி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. அண்ட் தென் அகெயின் திடீர்னு ஒரு சடனாக ஒரு நாள் பிளான் பண்ணி மறுபடியும் உங்களை வர வைக்கும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து ஃபேமிலியோட உங்களுடைய லவ்டு ஒன்ஸோட வந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே வந்து அதிகம். ஓகே, சரி சடன் பிளான்ஸ் தான் இனி நிறையா இருக்கும். நீங்கள் உட்காந்துட்டு பயங்கரமாக வந்து ஸ்கெட்சு போட்டு எல்லாம் மேப்பெல்லாம் வச்சு பிளான் பண்ணி இது அதுன்னு எல்லாம் பண்ணீங்கன்னா அது அவ்வளோக்கு கிளிக் ஆகாது. இனிமேல் சடன் பிளானிங்ஸ் தான் வந்து ரொம்ப கிளிக் ஆகும். நிறைய நீங்களே வரக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் பிளானிங்கை மாற்றுவீங்க, எல்லா விஷயத்தையும் வந்துட்டு மாற்றுவீங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும், எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள். அதுதான் ஒரு விஷயம். சரி, இப்போ கரண்ட்லி வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு பெரிய டாஸ்க் கையில் வச்சிருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஒரு டாஸ்காக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஹியூஜான ஒரு விஷயம். இதை நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். அதில் பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகளாக இருக்கு. அது நல்ல ப்ராப்ளம் இல்லாமல் நல்ல சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது சீக்கிரமா நகரத்துக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்கும். பார்ப்போம். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எய்தர் வந்து நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் வர வாய்ப்பு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு பிளானாக தான் இருக்கும். சடனாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து லேர்ன் பண்ணுவீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஒரு சில பேருக்கு இருக்கும். வேற ஒரு சில பேருக்கு உங்கள் பிரச்சனையை நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ்லையும் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அந்த மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே வந்து இருக்குது.
அது இது என்னன்னா வந்து திடீர்னு ஒரு கனெக்ஷன் ஒரு மாதிரி யூனிவர்ஸ் மேல இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் மேல அவ்வளோ நம்பிக்கையும் இருந்திருக்காது, ஒரு நாலேஜும் இருந்திருக்காது. பட் அந்த டைம் எல்லாமே கூடி வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும் யூனிவர்ஸ் மேல. ஸோ உங்களோட இப்போ ஒரு 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 லைஃப்பை நீங்கள் லீடு பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது 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 செஞ்சுட்டு சைட் பை சைடாக நீங்கள் இதை கண்டினியூ பண்ண பாசிபிள் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இதே வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான இதுவே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ இந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறதுல ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரேண்டம். ஓகே இது இது முடிஞ்சிச்சா அடுத்த சாப்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலாக இருக்காது. பட் அதில் டெஃபினட்டாக வந்து சம்திங் ஒரு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இந்த டைம் வந்து வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், வர்ற இந்த நியூ லைஃப் அண்ட் நியூ விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டிவைனோட டைமிங் படி தான் நடக்குது. ஒரு சில பேருக்கு கரெக்டாக அந்த டிவைன் டைமிங்கில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் நடக்குது. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வந்து அதுதான், எல்லாமே லேட்டாக நடக்குது. எந்த விஷயம் எடுத்தாலும் சரி ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு எட்ஜுக்கு போய் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு நிறைய உங்களோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு நிறையா கஷ்டங்களை பார்த்துட்டு என்ன என்ன என்னதான் நம்ம பண்ணுறோம், என்ன லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஒரு எட்ஜு வரைக்கும் வந்துட்டு அண்ட் தென் வந்து ஒரு நல்லது வர மாதிரி தான் யூஸ்வலி உங்களுக்கு இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து அப்படி கிடையாது. ஈஸியாக எந்த கஷ்டமும் படாமல் நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். நீங்களே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் கம்பேர் பண்ணியிருக்கலாம், என்னடா நமக்கு மட்டும் இப்படின்னு. பட் இட்ஸ் ஃபைன். ஒருத்தவங்களோட ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். உங்களோட ஜேர்னி பொறுத்த வரைக்கும் லைஃபோட லெசன்ஸை லேர்ன் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் யோர் லைஃப்ல தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கை கொடுக்கும் அப்படின்றபடி இருக்கு. ஓகே. பட் ஆனால் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கவனத்துக்கு எடுத்துக்கிறதுங்கிறது ஹெல்த் மட்டும்தான். அதாவது மைண்ட் செட்டு கூட ஒரு சில பேருக்கு ரொம்ப மாற ஆரம்பிக்கும். இப்போ ரொம்ப டல்லாக என்ன லைஃப் அப்படின்னு இருக்கிற உங்களுக்கே ஜாலியாக நாளைக்கு லைஃப் லீட் பண்ணலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் மேலே ஆசைகள் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களோட எமோஷனல் ஹெல்த் கூட ஓரளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்றது இருந்துக்கும். ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்த் தான் வந்து கொஞ்சம் சேலஞ்சை கொடுக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இனி வந்து ரொம்ப ட்ராவலிங் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், பிஸியாக இருக்கும், ஒரு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினாலும் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம், ஒரு 6 to 7 hours தூங்குறீங்கன்னாலுமே ஒரு நிம்மதியான ஒரு தூக்கங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்து இந்த டே டு டே லைஃப் ஸ்டைல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ என்னதான் வந்து நல்ல விஷயங்கள் ஒரு நியூ பிகினிங் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களும் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மாறுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த நியூ பிகினிங்க்கு வந்துட்டு நிறைய எனர்ஜி தேவை, நிறைய பிளானிங் தேவை, நிறைய பாசிட்டிவ் தேவை. ஆனா இப்ப அது பாதி கூட உங்க லைஃப்ல இப்ப இல்லை. ஸோ அது வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்க்கிள்ல வந்து சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். சர்க்கிள் ஆஃப் பீப்புள், நான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், பீப்புள் விஷயத்துல சொல்லுவேன். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியான ஒரு சர்க்கிளும் உங்களுக்காக இருக்கும். ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஜாலி வைப் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு சர்க்கிளும் இருக்கும். ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பீப்புள் எதிர்பார்க்க வேண்டாம். பட் ஆனால் அட்லீஸ்ட் 1 or 2 இருந்தாலும் கூட பயங்கர ஜாலியாக இருக்கும். அண்ட் அனதர் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டஃப் டு ஹேண்டில்னு சொல்லலாம். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வருவாங்க. டஃப் டு ஹேண்டில் அப்படின்னா வந்து அவங்க உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்க மாட்டாங்க, பட் அவங்கள புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்றபடி தான் இருக்கும். ஸோ ஆனால் எய்தர் 2 பேருமே, இந்த 2 செட் ஆஃப் பீப்புளுமே வந்து உங்களுடைய இந்த நியூ சாப்டருக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பர்சன்ஸ் தான். அவங்க மூலியமா நீங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களை மாத்திக்க ஹெல்ப் பண்ணும். டெஃபினெட்லி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மாறுவீங்க. இல்லை நான்லாம் மாற மாட்டேன்னு கான்ஃபிடென்ட்டாக இப்போ சொல்லுங்கள், சரி ஓகே. பட் அந்த டைம் பீரியட் வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவீங்க. ஓவர் நைட் சேஞ்சஸ் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவீங்க. அந்த ஆசைகள், இது வரைக்கும் எனக்கு இதில் ஆசை இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆசைகள் வர ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த டேர்ம் ராயல் லக்ஸூரி அது வந்து நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு அது அவ்வளோக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சில பேர் அந்த வேர்டை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. அது மேலே உங்களுக்கு அட்ராக்ஷன் அதிகமாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் எப்படி வந்து உங்களை வந்து இந்த நியூ சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட பிஹேவியர்ஸ் அண்ட் நீங்கள் எப்படி ஒரு சில விஷயங்களை வந்து
நீங்கள் எப்படி வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. அதாவது இப்போ நீங்கள் இப்போ ரைட் நவ் நீங்கள் உங்களுடைய லுக்ஸை பற்றியோ இல்லை உங்களுடைய மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கங்கிறத பற்றி அவ்வளோக்கும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கலாம். பட் அந்த நியூ சாப்டரில் அதெல்லாம் ரொம்ப 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 கவனிப்பீங்க ஒரு சில பேர். ஸோ அதுக்கான எஃபோர்ட்ஸும் போடுவீங்க. அதுக்கு ஒரு சில பேர் செலவுகள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரி பார்ப்போம், பிக்கப் ஆயில போயிட்டு பார்ப்போம் என்ன ஒரு மெசேஜ் வருது என்ன. ஸோ நான் 3 பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 இந்த பர்கர் ஷாப்னா பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த யூ ராக் அப்படின்ற ஒரு மெசேஜ். பைல் நம்பர் 3க்கு இந்த எல்லோ கலர். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே பார்க்கணுனாலும் தாராளமாக பார்க்கலாம். 3 பைல பார்க்கறதுனால எஸ். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1. ஸோ பார்ப்போம் என்ன ஒரு மெசேஜ் பைல் நம்பர் 1க்கு. See this time இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 1க்கு a huge blessings தான் சொல்லணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு blessings அப்படின்றது இருக்குங்க. ஓகேவா? அண்ட் அது பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட ஆன்சிஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங்கோட தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் டிவைனோடைய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஓவராக வந்து இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளார வருவீங்க. இது வரைக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் வந்து ஓவராக இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த புது சாப்டரில் எது இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகி தான் செய்வீங்க. அண்ட் உங்களுக்கு நல்லா அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல ஒரு ஹீலர்ஸ், அந்த மாதிரி பர்சனோட ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸோட நிறைய ஒரு புது வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும். அதாவது இப்போ எல்லாமே எதை தொட்டாலும் ஒரு தடைகளாகவே இருக்குது, எது பண்ணாலும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு புது விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணலான்னு போனீங்க அப்படின்னா அதில் ஒரு லாஸ். சரி, ஒரு 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 நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பாவது தேடி போகலாம், தனிமையாகவே இருக்கேன், ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் அது மாதிரி ஏதாவது தேடி போகலான்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை. ஸோ என்ன பண்ணினாலும் வந்து கடைசியில் தனிமை லாஸஸ் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தில் போய் சுற்றிட்டு நிற்கிற மாதிரியே இருக்குது கரண்ட்லி. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்குல்ல, ஸோ அந்த நம்பிக்கை திரும்பக்கூடிய ஒரு டைம். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல பார்ட்னர்ஸ் அமைவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சடன்லி யூ ஃபால் இன் லவ், சடன் லவ்வில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை நான் கரெக்டாக கண்ட்ரோல்டாக இருப்பேன், ரிலேஷன்ஷிப் இப்படி அப்படியே நான் 1000 ரூல்ஸ் போட்டு வச்சுருந்தாலும் சரி, வரக்கூடிய டேஸில் சடன் லவ், சடன் ஃபாலிங் லவ் அந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். லாங் ட்ராவல் தெரியுது. அந்த ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் நல்ல ஒரு 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 பிஸ்னஸ் விஷயமாகவும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பர்சனலாக போயிருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனல் கனெக்ஷன் அந்த இடத்துல இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பிளேசஸ்க்கு போகிற மாதிரி தான் இருக்குது. இஃப் யூ ஆர் அ பிஸ்னஸ் பர்சன், சம் நார்த் சைடு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு செம்மையா இருங்க. அதாவது ஒரு
ஒரு ராயல் ரிலேட்டடாக வரும், ஒரு ஏன்ஷியன்ட் ராயல் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயங்கள் எடுத்து பண்ண போறீங்க. ரொம்ப நாள் விருப்பம், ரொம்ப நாள் ஆசைகள்னு இருந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ திஸ் நியூ சாப்டர் நியூ ஒன் வந்துட்டு நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும்தான் வந்து டிவைன் சொல்றது என்ன அப்படின்னா, புது அனுபவங்கள் அப்படின்றது கிடைக்கும். இது எதுவுமே பிளான் பண்ணி இருக்காது, திடீர்னு வரும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அடாப்ட் ஆகிற மைண்ட் செட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடாப்ட் ஆகிற மைண்ட் செட். ஸோ எதுலையுமே வந்து அதிகமான ஒரு ஒரு பிடிச்சு வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. இந்த லைஃப்ல விட்டு போயிடக்கூடாது, பிரிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பி கேஷுவல், அதுதான் சொல்றாங்க. இந்த டைம் பீரியட் எஸ்பெஷலி வந்துட்டு, இந்த டைம் பீரியட் எல்லாமே வந்துட்டு நீங்க ரொம்ப எதுலையும் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, எதுலையும் ரொம்ப ஓவரான நம்பிக்கை அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாம லேர்னிங் ஃபேஸ்க்குள்ளார வாங்க. ஏன்னா இது உங்களுக்கே தெரியாது எப்போ வந்து உங்களுக்கு அந்த நியூ சாப்டர் தொடங்கும்னு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆனால் அது உங்களுக்கு இன்னும் வரைக்கும் தெரியாம இருக்கு. ஆல்ரெடி அந்த பிகினிங்கிறது வந்து தொடங்கி தான் இருக்கு. ஓகேவா? சார் அது இன்னும் தெரியல, ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்களே உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல அது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்து ஆல்வேஸ் ப்ரொடெக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ரொடெக்ஷன் டெஃபினெட்லி நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு ஈவில் ஐஸாக இருக்கட்டும், நிறைய பேரோட பார்வைகள் உங்கள் மேலே அதிகமாக வரும். ஓகே. ஸோ பார்ப்போம் வேற என்ன ஒரு மெசேஜஸ். ஓகே. ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து யூ காட் பியூட்டிஃபுல் விஷஸ் கார்டுங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அது செய்ய முடியும். அதாவது உங்களுடைய ட்ரீமை ரியாலிட்டி ஆக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்ன நிறைய உங்களுக்கு ரொம்ப நாட்களாக நிறைய கனவுகள் ஆசைகள்லாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ எல்லாத்தையும் நீங்கள் வந்து மறந்துருப்பீங்க. உங்களுக்கே எனக்கே தெரியலங்க நான் என்ன வந்து யோசிச்சு வச்சேன் அப்படின்னு நீங்களே வந்து சொல்ற அளவுக்கு நிறைய மறந்துருக்கீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து கரண்ட்லி இருக்கக்கூடிய ஒரு தடைகளை எப்படி ரிலீஸ் பண்ணணும், ரீசெண்ட் பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை எப்படி சரி பண்ணணும்னு பாக்குறீங்க. ஆனா சைலண்டா வந்து நீங்க ஏதோ ஒரு பெரிய ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது உங்களுடைய பிளான் ரியாலிட்டிக்கு வரப்போகுது. உங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே ரியாலிட்டிக்கு வரும். சின்ன வயசுல இப்படி பண்ணணும் அப்படி இருக்கணும்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே ரியாலிட்டிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரிப்பேர்டா இருங்க. ஆல்வேஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல இருக்க ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. லைஃப் ஸ்டைல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டருக்கு. இது என்ன அப்படின்னா வரக்கூடிய அந்த நல்ல ஒரு செய்தியா இருக்கட்டும், அந்த நியூ டோர் எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து இது சொல்லிட்டெல்லாம் ஒன்றும் வராது உங்களுக்கு. ஆல்ரெடி இப்படி சைலண்டா வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில பேருக்கு உங்க மனசுக்குள்ளரே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும், நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். ஒரு கொஞ்ச நாட்களா வந்து நீங்க உங்களை மீறி ஒரு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. ரொம்ப முன்னாடிலாம் ரொம்ப லேசியா இருந்தீங்க அப்படின்னா திடீர்னு சுறுசுறுப்பாயிடுவீங்க, ஆக்டிவ் ஆகுவீங்க, எல்லா விஷயங்கள் ரொம்ப குயிக்கா பண்ண ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே ரொம்ப டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பவே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகே சம்திங் ஒரு பிக் சேஞ்சஸ் நோக்கி போறீங்க அப்படின்னு. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். Okay. Pile number 2.
பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் சம் சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகுங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட் மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ கரண்ட்லி வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கு, உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட லவ்டு ஒன்னு சொல்றவங்களே வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இனி எல்லாம் ஒன்னொன்னா வந்து ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த கட்டம் என்னன்றதான் பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். எல்லா கன்ஃபியூஷன்ஸும் விலகும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். இந்த இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொடெக்ஷன்ங்கிறதே, அந்த பாதுகாப்புங்கிறதே வந்து ஒரு நியூ சர்க்கிள் கிட்ட இருந்து கிடைக்கும். நியூ சர்க்கிள் அப்படின்னா வந்து ஒரு ரேண்டம் கனெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு உங்களோட வேலை மூலியமாக, இல்ல ப்ரொஃபஷனலாவும் சரி, இல்ல வெளியில வேற சும்மா ரேண்டமா ஒரு 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 இடத்துல பேசுறீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கும். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் வந்து அது இருக்கும். ஆனா அந்த நபரால வந்து நீங்க ஏதோ ஒரு பெரிய ஆசைகள் வந்து உங்களுக்கு நிறைவேறும். அது எதுவா வேணா இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்குல்ல, அதை இந்த நபர் வந்து நிறைவேற்றுவாங்க. ஓகே, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு முடியும். ஆனா அது ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் இருக்கும். ஃபார் எவரா அந்த நபர் இருப்பாங்க, அவங்களால உதவிகள் கிடைக்கும்லாம் டெஃபினட்டா இருக்காது. ஒரு கொஞ்ச நாட்கள் இருந்தாலும் சரி, அதை நீங்க எப்படி அழகா யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு நல்ல ஒரு புது விஷயங்கள் உங்க லைஃப்ல வரதா இருந்தாலும் சரி, அது ரொம்ப வந்து அப்பதானே வந்து இருக்கட்டும், நம்ம பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்க டிலே பண்ணிடாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வர வாய்ப்புகள் சான்சஸை நீங்க டிலே பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கே வந்தாலும் சரி, அதனால யூஸ் இல்லாம வந்துட்டு போயிடும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட இருக்கிற இடத்துல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க. நிறைய பர்ச்சேசிங் எதிர்பார்க்கலாம். பர்ச்சேசிங் அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயங்கள் மாதிரி இருக்காது. ஒரு பெரிய பெரிய பர்ச்சேசஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ, இல்லை உங்களோட வீடு ரெனோவேஷனுக்காகவோ, இல்லை ஒரு பிளேசஸ்க்காகவோ, இல்லை ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணவே ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஒரு புது விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ்ங்கிறத எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் வீட்லயும் சரி, லைஃப்லயும் சரி, எந்த நல்ல விஷயத்த சொல்றதா இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் வரமாட்டேங்குதே, எல்லாமே தள்ளி தள்ளி போகுதே அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த டைம் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கைகூடி வரும். அண்ட் அதே மாதிரி வந்து சரி, நீங்க இப்போ யாரோ வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல யாரோ உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்றாங்க, பேச ட்ரை பண்றாங்க, ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா தெரியுது ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு. ஸோ அந்த நபர் மூலியமா ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்த வின்டர் சீசன் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் உங்களுக்கு. இந்த இயர் எண்டே ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு புதுசான ஒரு அனுபவங்கள் அப்படின்றது இருக்கும். இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணாத ஒரு விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கும். ஸோ உங்களோட மெமரிஸ்லயும் சரி, நீங்க ஒரு புதுசா ஆட் பண்றதுக்கு வந்து இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஓகே, பாப்போம் வேற என்ன ஒரு மெசேஜ். ஆனா எனக்கு இன்னொரு மெசேஜ் என்ன வந்ததுன்னா, உங்களுடைய லக்குங்கிறத தாண்டி வேற ஒரு பர்சனுடைய லக்காவது அட்லீஸ்ட் பேசும். இந்த டைம்ல லக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்க லக்கு பேசும், வேற ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களோட லக்கு வந்துட்டு உங்களுக்கு பேசும். அப்போ அவங்க கூட இருந்தாலும் சரி, இல்ல அவங்க கூட பேசினாலும் சரி, அவங்க உதவிகள் செஞ்சாலும் சரி, அது மூலியமாவும் கூட உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஸோ சம்டைம்ஸ் பீப்புள் வாலண்டியராக வந்து உதவி செய்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த டைமில். அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டாப் கம்ப்ளைனிங். ஏன்னா இந்த டைமில் பைல் நம்பர் 2 ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிரிட்டிசிசம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம்.
ஓகேங்களா? ஆனா அது டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஒரு நல்லதுக்காக தான் அந்த கிரிட்டிசிசம் அப்படின்றதே இருக்கும். ஓகேவா? உங்களை மாத்துறதுக்காக. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரிட்டிசிசம், குறை சொல்றாங்க, இப்படி பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா அது உங்களை மாத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். நீங்க அது கம்ப்ளைண்டா கம்ப்ளைண்ட் மாதிரி பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்டா தான் தெரியும். நீங்க உங்களவே லோவா ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதுல என்ன சொல்றாங்கங்கறத பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் நீங்க மாத்தணும் அப்படின்றது டிவைன் சைட்ல இருந்து உங்களுக்கு இன்டைரக்டா வரக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகேங்களா? நிறைய நாலேஜஸ் இருக்குங்க. ரியல் லைஃப் நாலேஜஸ் நிறைய இருக்கும். இது வரைக்கும் நீங்க உங்க லைஃப்ல ஒரு சில அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்கள் பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தையே சுத்தி இருக்கும். ஒரே நபர்கள், ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் தான் வந்து இருக்கும். வேற ஒரு டைவர்ஷன், வேற விஷயங்கள்ல அனுபவங்கள்ங்கிறதே உங்களுக்கு அவ்வளவுக்கு இருக்காது, நாலேஜே இருக்காது. ஸோ இந்த டைம் வந்துட்டு இது வரைக்கும் இல்லாத ஒரு நாலேஜை நீங்க கேதர் பண்ணுவீங்க. அது தானா வந்து கிடைக்கும். நிறைய காசிப்ஸ் எதிர்பார்க்கலாம். நிறைய ஃபோன் கால்ஸ் ஆக இருக்கட்டும், ஒரு காசிப் ஆக இருக்கட்டும், அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு சில பேருக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ரியல். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு கிரிட்டிசிசம்ல இருந்து கூட வரும். அதாவது ஒரு நெகட்டிவ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் மாதிரி, ஒரு சில நெகட்டிவ் உங்க லைஃப்ல விட்டு போனா ஒரு பாசிட்டிவ் எப்படி உள்ள வருது, புது தொடக்கம். அது மாதிரிதான் ஒரு சில கிரிட்டிசிசம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த டைம். என்ன சொல்றாங்க, அதுல என்ன பாயிண்ட் இருக்கு, அதுதான் வந்து பாருங்க. சரி, இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்ச நாட்கள் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்த மொமெண்ட்ஸே வந்து பொறுமையாக இருக்கணும், லிசன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நிறைய லிசன் பண்ணுற இடத்துல இருக்கீங்க. அது நிறைய நாலேஜஸ் தேவை உங்களுக்கு. அந்த ஒரு நியூ சாப்டர் அப்படின்னு நீங்கள் போறீங்க, அடுத்த கட்டம்னு போறீங்க அப்படின்னா இருக்கிற நாலேஜே போதும் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இன்னும் கொஞ்சம் நாலேஜஸ் தேவை. ஆனால் அது வந்து கஷ்டங்கள் பட்டு லைஃபோட எக்ஸ்பீரியன்சஸ் அப்படி கிடையாது. பட் வேற விதமான புது அனுபவங்கள் வந்துட்டு, புது நாலேஜஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால லிசனிங் ரொம்ப 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 முக்கியம். எதையும் குறை சொல்லாம கேளுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாம கேளுங்க. இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா பைல் நம்பர் 2 பெர்ஃபெக்ஷன், எனக்கு இதெல்லாம் ஒரு பெர்ஃபெக்டா இருக்கணும், இருந்தாதான் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்றபடி வந்துட்டு நீ இது பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு அட்வைஸே கொடுக்கறனால கரெக்டா இப்படிதான் கொடுக்கணும், அது கிரிட்டிசிசம் மூலியமாலாம் கொடுக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க. ஏன்னா உங்களோட நியூ சாப்டருக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல இந்த பர்ஃபெக்ஷன்ங்கிறது வேலை செய்யாது. ஓகேவா? ஒரு ஒரு ஃபீல்டுக்குள்ள வரணும். ஒரு விஷயம் நீ செய்ய போறீங்க நியூ சாப்டர்ல, ஃபீல்டுக்குள்ள நீங்க வரணும். சேஃபா உட்காந்துக்கிட்டு எனக்கு செட் ஆனாதான் நான் வந்து வருவேன் அப்படின்றபடி நீங்க ரொம்ப ப்ரொடெக்டிவா உங்களை கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த நியூ சாப்டர்ல வந்து உங்களால முழுசா எதையுமே அனுபவிக்க முடியாது. பாதி இதுல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அது ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வந்தாலும் சரி, அது உங்களுக்கு பயன் இல்லாம போகும். அதுக்கு டிவைன் காரணமா இருக்க மாட்டாங்க, டெஃபினட்டா நீங்க தான் காரணமா இருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்க சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும். அட்டமெண்டா இருப்பேன், இப்படிதான் இருப்பேன்னா இட்ஸ் ஓகே, தென் அப் டு யூ. அதுதான் விஷயம். வாய்ப்புகள் வர்றது வரும், பட் அதை எப்படி யூஸ் பண்ணி எப்படி உங்க லைஃப் கொண்டு வரணுங்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். Pile number 3. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஃபாரின் கனெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபாரின் கனெக்ஷன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்காக கை கொடுக்கும். ஓகேவா? ரொம்பவே கை கொடுக்கும் ஃபாரின் கனெக்ஷன்ஸ். ஒரு சில பேருக்கு ஃபாரின் லேண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு கொஞ்ச நாட்களாவது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளானிங் விஷயமாவோ போயிட்டு வரத்துக்கு வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபாரின் லேண்ட் ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் ஸ்ட்ராங் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எதிர்பார்க்கலாம்.
அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா புதுசாக இருப்பாங்க. அதாவது வேறு லாங்குவேஜாக கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இருக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு புது கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் அந்த பிகினிங்கில் அந்த மாதிரி பர்சன் வர்றப்போ கூட நீங்கள் ரொம்ப ஒரு கனெக்டே ஆகாதபடி இருக்கும். அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்காதபடியே இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வழியில் ஹெல்ப்புங்கிறத தாண்டி ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டுன்ற மாதிரி சொல்லலாம். ஒரு அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவ்வளோக்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அவங்களோட ப்ரெசன்ஸே போதும் உங்களுக்கு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸை கொடுக்கறதுக்கு. ஒரு ஒரு புது உணர்வுகள் எதிர்பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3க்கு பொறுத்த வரைக்கும் இடமாற்றங்கள் இருக்குங்க. ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் பாசிபிள் இருக்குது. வீடு விஷயங்கள் இடமாற்றங்கள் இருக்குது. இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல மொமெண்ட்ஸ், நல்ல ஒரு ஏதாவது ஒரு ரிஸ்க், ஏதாவது ஒரு விஷயம் எடுப்பீங்க. ஒரு பிளானிங் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அடுத்து ஒரு சில ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ரெனோவேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கும் யாருக்கோ ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கலாம். ரொம்ப நாட்களாக அந்த சண்டை பிரச்சனைகள் அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனைகள் ஆக்சுவலி விலகுது, அந்த சண்டைகள் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இனிமேல் அவங்க வந்து உங்ககிட்ட அவ்வளோக்கும் வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி யார்ட்டையோ நீங்கள் சண்டை போட்டு பேசாமல் இருந்திருக்கலாம், நோ கான்டாக்ட் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலுமே சடனான ரீகன்சிலியேஷன் எதிர்பார்க்கலாம். திடீர்னு வந்து பேசுறதுக்கு, திடீர்னு ஏதோ ஒரு மொமெண்ட்ல வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த பழைய பாண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவ்வளோக்கும் நீடிச்சு கொண்டு போகாது. அதாவது அந்த ஒன் டே நல்ல ஒரு ஃபோர்ஸ், நல்ல ஒரு ஒரு கனெக்டிவ்ல வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி பேசுவீங்க. அது 1 or 2 days தான் வந்து அதோட இதே நிற்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு பிரச்சனைகள் முடிஞ்சிடும். பிரச்சனைகள் வந்து எல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும். ஆனால் அந்த கனெக்ஷன் மறுபடியும் பழையபடி இருக்குமானா அது இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்களும் வந்து நிறைய மூவ் ஆன் ஆகி வந்திருப்பீங்க, அவங்களும் வந்து நிறைய மூவ் ஆன் ஆகி வந்தாச்சு. ஸோ அதனால வந்துட்டு பழைய கனெக்ஷன்ஸ், பழைய விதமான பிஹேவியர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ப்ராப்ளம் சால்வ் ஆகி எல்லாம் பீஸ்ஃபுல் ஆகிறதே வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் தான். பார்ட்னர்ஷிப்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்கும். ஒரு ஒரு புதுசாக ஒரு ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஆஃபர் வரலாங்க. சும்மா ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பிளானிங்காக இருந்தாலும் கூட அதில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஆஃபர் அவங்க கேட்டுட்டு வரலாம். யாரோ ஒருத்தவங்க, மேபி ஒரு ஃப்ரெண்ட் ஒரு வெல்விஷர் யாரோ ஒருத்தவங்க வந்து சும்மா ஒரு ஷார்ட் டேர்முக்காவது அந்த பார்ட்னர்ஷிப் போடலாம், ஜஸ்ட் ஃபார் ஒரு 6 months அந்த மாதிரி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆஃபர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒன்று தானா தேடி வரும், இல்லைன்னா நீங்களே கூட யாருக்கிட்டையா தேடி போய் அந்த ஆஃபர்ஸ்க்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்க்கலாம். பேஷன், எனக்கு இங்க பேஷன் நல்லாவே தெரியுது. அதாவது ஒரு உங்களுக்கு வந்து இப்போ வேலை, கரியர் இதெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒரு பேஷன் இருக்கு. இப்போ ஒரு சில பேருக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கும், இல்லை மியூசிக்கில் இருக்கும், இல்லை ஆர்ட், அந்த ஃபேஷன், என்டர்டைன்மெண்ட், அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான பேஷன் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் போவீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும், ஒரு சின்ன வாய்ப்பு வரும், அதை யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் அது உங்களோட பேஷன் ரிலேட்டடாக ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக வந்து போவீங்க. ஒரு சில பேர் அதில் நீங்கள் ஆரம்பத்தில் கிடைக்கிற அந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே நல்ல ப்ரொஃபஷன் நீங்கள் ஆசைப்பட்டதே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதுக்கு எஃபோர்ட்ஸ் தேவை. அதுக்கு நிறையா வந்து நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லா விஷயத்தையும் மாற்றணும் உங்கள் பேஷன் இதில். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நீங்களே மறந்த ஒரு விஷயமா இருக்கும். நம்ம என்னைக்கோ இதை பற்றி நினச்சோம்ல, என்னைக்கோ இதை நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டோம்ல அப்படின்றபடியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ்.
Pile number 3. See, எனக்கு வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வர மாதிரி இருக்கு, குயிக் எஸ்கேப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இதுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, திரும்ப திரும்ப எங்க போனாலும் அதுல தான் சுத்துறீங்க, அதுல இருந்து டக்குன்னு வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வரக்கூடிய டைம்ல உங்களுக்குன்னு ஒரு கைடு ஒரு மென்டார் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்டார், அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு போவாங்க. பட் என்ன அப்படின்னா, உங்களை ஹேண்டில் பண்றதுல உங்களுக்கு உண்மையிலே பொறுமை தேவை. உங்களுக்கு கோவமே வந்துடும். ஏன்னா பைல் நம்பர் 3 இது வரைக்கும் நீங்க ஃப்ரீடமா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சபடி இருந்திருப்பீங்க இல்லையா. பட் இப்போ இனிமேல் வந்துட்டு இப்படிதான் நீ இருக்கணும், இதைத்தான் பண்ணணும், அப்படி இருக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா பைல் நம்பர் 3க்கு வந்து ஃப்ரீடம் ரொம்ப விரும்புவீங்க, அட்வைஸ் எடுத்துக்குவீங்க, ஓரளவுக்கு ஐடியாஸ் எல்லாம் எடுத்துக்குவீங்க. பட் அது ரொம்ப சும்மா போட்டு 24 மணி நேரம் ஏதாவது சொல்லிட்டே இருந்தால் கோவம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் பொறுமையாக, அது உங்கள் திறமை, அவ்வளோதான் சொல்லணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு மேபி லைக் ஒரு ஹில் ஸ்டேஷன் இல்லை ஒரு நேச்சர் சம்திங், அந்த பிளேசஸ்க்கு நீங்கள் போக வாய்ப்பு இருக்கும். சம்வேர் இது வரைக்கும் போன பிளேஸாக இருக்கலாம், பட் ரொம்ப நாள் ஆகியிருக்கலாம். அந்த பிளேசஸ்க்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு. ஐ கேன் சி ஒரு கைண்ட் ஆஃப் ஹியூஜ் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனால் அதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியுங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் த பிக்கெஸ்ட் சேஞ்சஸ், ஒரு டோர் ஓப்பனிங் உங்கள் லைஃப்பில் எதுவாக இருக்குன்னா உங்கள் மைண்ட் செட்டு தான். இப்போ உங்கள் மைண்ட் செட் அப்படியே வந்து ஷார்ட் ஆகிட்டே வருது. ஓகேவா? இப்போ உங்கள் லைஃப்பில் யார் ஒரு 3வது மனுஷங்க உங்களை தடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி உங்களை தடுக்கிறது, அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் அடுத்து. ஆனால் உங்கள் மைண்டு ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு டோர் ஓப்பனிங்கே. நீங்கள் உங்கள் மைண்டை வந்துட்டு ரொம்ப அப்படியே ஷார்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் விரிவாக்கணும், அதாவது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு வைடாக யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ட்ராவல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிரேக் எடுக்கிறீங்களோ, உங்கள் ஒர்க் ஸ்கெடியூல் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுது, டெய்லி லைஃப் ரெகுலராக ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுதுன்னா ஜஸ்ட் ஒரு பிரேக், ஜஸ்ட் கோ ஃபார் சம் பிளேசஸ், அது இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ கரண்ட்லி வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்க அப்படின்னா அந்த பயம் விலகும். இப்போ உங்களுக்கு வந்து ஐடியா பிளான் எல்லாம் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்ய, ஆனால் பயம் மட்டும்தான் இருக்கு, பயம் யோசனைகள் இருக்கு, அது வந்து போயிடும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.